போன வாரம் நிஃப்டி 23,800 பிரேக் பண்ணதும் நெக்ஸ்ட் வீக்கு கண்டிப்பாக கேப் அப்பில் ஓப்பன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி எக்ஸாக்ட்லி மார்க்கெட் நடந்திருக்கு. இந்த வாரம் இந்த வீக்கில் என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்கலாம் அண்ட் மார்க்கெட் எங்கே போகலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு லாஸ்ட் வீக் எப்படி மார்க்கெட் பெர்ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கற்றுக்கணும், இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரியான இன்சூரன்ஸ் தேவைப்படுது, அதோட அட்வைசஸ் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வெப்சைட் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை நம்மளோட கோர்ஸ் தேவைப்படுதுன்னா அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி கற்றுக்கோங்க. என்னோடய பர்சனல் கைடன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா வீக்லி அனாலிசிஸும் உங்கள் ஃபோனில் வந்து சேரும். நம்ம லாஸ்ட் வீக் எப்படி மார்க்கெட் பெர்ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ டே கேண்டிலில் பார்க்கும்போது எக்ஸாக்ட்லி லாஸ்ட் வீக் வந்து இந்த பிளேஸை பிரேக் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட்டு ஸ்டேஸ் அப்சைட், பட் அது வந்து ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி ஃப்ரைடே ஒரு மிகப்பெரிய ஃபால் கொடுத்துச்சு. ஆனால் அந்த ஃபால்லேருந்து ஓரளவுக்கு ரெக்கவருமே ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட அசம்ஷன் என்னென்னா, ஸோ ப்ரீவியஸாக இந்த பிளேஸ் அதாவது 23,800 2 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருந்துச்சு. அதுக்கு முன்னாடியும் ஒரு சில ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. அண்டு ஸோ இந்த லெவலை வந்து அகெயின் மார்க்கெட் வந்து சப்போர்ட்டாக எடுத்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 23,800 தான் ஃப்ரைடே வந்து மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ இதை பார்க்கையில் நெக்ஸ்ட் கேண்டில் இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிற பட்சத்தில், அதாவது வீக்லியில் ஃபுல் க்ரீன் மாதிரி க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை மார்க்கெட் இப்படி சைட்வேஸில் இருந்து திரும்பவும் கீழ் நோக்கி போகுது, இந்த 23,800 பிரேக் பண்ணி கீழே வருது அப்படின்னா அடுத்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா 23,200 அண்ட் 22,900. அது கீழே போச்சுன்னா 22,250. ஸோ இந்த லெவலுக்கு கீழடி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 90% 23,200க்குள்ளே தான் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஃபாலோ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு நெகட்டிவான ரீசன் இருக்குது. மெயின் ரீசன் தான் வார். இந்தியா அண்டு பாகிஸ்தானுக்கு இடையான அந்த வார் டென்ஷனால் மார்க்கெட்டு ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ஃபாலோ ஆச்சுன்னா இந்த லெவலில் சப்போர்ட் எடுக்கலாங்கிறது என்னோட அசம்ஷன். பட் சப்போஸ் இஃப் இட்ஸ் பிரேக்ஸ் ஃபைனலாக இருக்கக்கூடிய சப்போர்ட் பார்த்திங்கன்னா 22,000 அண்டு 21,800. ஸோ இதான் வந்து ஃபைனலாக இருக்கக்கூடிய சப்போர்ட் ஜோன்ஸ். அண்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா மேலே 24,800 லெவல் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அண்டு ஃபைனலாக வந்து ஆல் டைம் ஹை. ஓகேங்களா? அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்க்கும்போதும் லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து மிகப்பெரிய ஃபால் கொடுத்துருந்துச்சு. அதுக்கு முன்னாடியெல்லாம் நல்லாவே பேங்க் நிஃப்டி வந்து ரைஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் எடுத்த நியூ ஹை பார்த்திங்கன்னா 56,100 லெவல். அண்டு இப்போ வந்து இந்த ஜோனில் அகெயின் சப்போர்ட் எடுத்த மாதிரி தெரியுது. ஸோ 54,200. ஸோ இதுலேருந்து ரெக்கவர் ஆகி மேலே போகிற பட்சத்தில் இதை பிரேக் பண்ணி ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். ஏன்னா ப்ரீவியஸாக நம்ம வச்சுருந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த லெவல் தான். சப்போஸ் இதை பிரேக் பண்ணி கீழே போகிற பட்சத்தில் 51,800 லெவலில் வந்து அடுத்த சப்போர்ட்டாக எடுக்கலாம். ஸோ மார்க்கெட்டு மேலே போகுமா கீழே போகுமான்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சமாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக எழுந்திருக்கு. ஏன்னா நம்மளோட எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது லாஸ்ட்டு 1 வீக்காக பார்த்திங்கன்னா எஃப்ஐஐ வந்து கண்டினியூஸாக பையிங் சைடில் இருந்திருக்காங்க. அண்டு டிஐஐ வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஃப்ரைடே இது வந்து லாஸ்ட் ஃப்ரைடோட நிஃப்டி சார்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அண்டு லாஸ்ட் ஃப்ரைடே வந்து இங்கேருந்து ஃபால் ஆகிருக்கு. ஆனால் என்ன அர்த்தம்னா அக்ரெசிவ் செல்லிங் நடந்திருக்கு. அக்ரெசிவ் செல்லிங் மேபி எஃப்ஐஐ வந்து பயந்து எக்ஸிட் ஆகிருக்கலாம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயந்து எக்ஸிட் ஆகிருக்கலாம். அண்ட் இங்கேருந்து வந்து டிஏஎஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஓவரால் பார்த்திங்கன்னா நமக்கு எஃப்ஐயும் பாசிட்டிவில் தான் இருக்காங்க, டிஐஏயும் பாசிட்டிவில் தான் இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்டு எனிதிங் மே ஹேப்பன். ஸோ அதனால் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ சிபிஆரையும் ஒரேடியாக பார்த்துடலாம். ஸோ சிபிஆர் வந்து லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அது சைட்வேஸ் டு அப் ட்ரெண்ட் மாதிரி. ஸோ இந்த இன்வெர்ட் சிபிஆர் ஃபார்ம் ஆச்சுனாலே ஒரு ட்ரெண்டிங் டேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டவுன் சைடு ஒரு ஃபால் நடந்திருக்கு. அண்டு நெக்ஸ்ட்டு சிபிஆர் லெவல் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சிபிஆர் பார்த்திங்கன்னா இந்த பிளேஸில் வருது. அதாவது ஒரு 24,000 அந்த ரேஞ்சில் வருது. ஸோ கொஞ்சம் வைடாகவும் இருக்குது. அண்டு ப்ரீவியஸாகவும் இங்கே ஒரு சப்போர்ட்டும் இருக்குது 23,800. ஸோ என்னோடய அசம்ஷன் என்னென்னா இந்த பிளேஸில் வந்து மார்க்கெட்டு சைடுவேஸாக இருக்கலாம். இல்லை ஒருவேளை ஒரு வார் டென்ஷனோ எதுனாலையோ கேப் டவுன்லேயோ இல்லை மார்க்கெட்டை வந்து டவுன் சைடு போகிற பட்சத்தில்
இந்த 28,000 பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே போய் இந்த பிளேஸை வந்து ரீச் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. 23,500 அந்த ரேஞ்சில் ரீச் ஆகலாம். இல்லைன்னா இந்த டவுன் சைடு இருக்குது இல்லையா 23,800, இங்கேயே மார்க்கெட் வந்து டேப் ஆகிட்டு திரும்ப மேல் நோக்கி போகலாம். ஸோ இந்த 2 பாசிபிலிட்டிஸ் என்னோடய அசப்ஷன் படி அடுத்த மார்க்கெட்டு ட்ரேடிங் ஹவுஸில் இருக்கலாம்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கம்மி ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. முக்கியமாக ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் அவுட்லுக் வந்து நிறைய அட்வைசர்ஸ் அண்டு அனலிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஆக்சிஸ் பேங்கோட சார்ட்டு பார்க்கும்போது நல்லாவே ஃபால் கொடுத்துருக்கு லாஸ்ட் வீக் மட்டும். பட் இதில் கன்சிடர் பண்ணலான்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் மார்க்கெட்டு நெகட்டிவாக இருந்துச்சுன்னா எவ்வளோ டவுன் சைடில் வாங்க முடியுமோ அவ்வளோ டவுன் சைடில் வாங்குங்க. இது என்னோடய பர்சனல் அட்வைஸ் கிடையாது. நிறைய அனலிசிஸ் சொல்கிற விஷயத்தை தான் நான் இங்கே சொல்கிறேன். உங்களோட ஓன் அனலிசிஸை நீங்கள் பண்ணிவிட்டு எதுவாக இருந்தாலும் கன்சிடர் பண்ணுங்கள். இதை தாண்டி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ப்ரெஷரில் தான் இருக்குது. ஆனால் யூஎஸ் சைனா வார் அந்த ட்ரேட் வார் டென்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஒரு சின்ன பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன் லாஸ்ட்டு நியூஸ் பார்க்கும்போது. ஸோ அது வந்து பாசிட்டிவாக முடிகிற பட்சத்தில் ஒரு சில செக்டார்ஸுக்கு இந்தியாவில் பாசிட்டிவாகவும் இருக்கும், ஒரு சில செக்டார்ஸுக்கு நெகட்டிவாகவும் இருக்கும். அண்ட் இந்தியாவுக்கும் சைனாக்கு இடையிலான ஒரு சின்ன ட்ரேடு எக்ஸ்லேஷன்ஸும் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு சப்ளை பண்ணக்கூடிய அந்த மேக்னெட்ஸ்னால தான். ஸோ இதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து பாதிக்கப்படைய அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது ஓவராலாக மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் லுக்கில் தான் இருக்குது. ஆனால் ஸ்டாக்ஸ் வைஸ் பார்க்கும்போது நல்லா ஃபாலாக இருக்கக்கூடிய நல்ல அனலிஸ்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸை பார்த்துட்டு கம்மி ப்ரைஸ் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம். ஈவன் ஏஞ்சல் ஒன் கூட நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது கூட ஒரு நல்ல டவுன் சைடு கிடைக்கும்போது நீங்கள் வாங்கிக்கலாம். ஜஸ்ட் ஏஞ்சல் ஒன்னையும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஏஞ்சல் ஒன் பார்க்கும்போதும் இந்த பிளேஸில் வந்து நான் சப்போர்ட் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இது 2000 லெவல். பட் டெய்லியில் பார்க்கும்போது ஒரு இன்வெர்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த லெவல் வரைக்கும் மேக்ஸிமம் வரலான்னு என்னோடய அசம்ஷன். ஸோ 22,200. ஸோ இதில் வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் அதை கீழே போகும்போது ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவுமே பர்சனலாக நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. நீங்கள் ஓனாக அனலைசிஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து அதை பற்றி தெரியலைன்னா நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இருக்குது, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆப்பாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் பார்த்து கற்றுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.